எந்த கேஸ்ல சார்? இந்த கேஸ் எல்லாம் முன்னாடி கொடுத்தது 2023 சார். 23ல அது கடந்த காலங்கள் அப்படி நடந்தது. கொடுக்கல, ஆனா 60 நாள் தாண்டிடுச்சு. என்ன மேடம்? பிரைவேட் யூனிவர்சிட்டி. எஸ், யூஜிசி டைரக்டா அவங்க டைரக்டா யூஜிசில அப்ளை பண்ணிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ளை பண்ணல. இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே பைபாஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்டோட கன்கரன்ஸ் இல்லாம, நாலேஜ் இல்லாம பைபாஸ் பண்ண போறதும் இதுல இருக்கிற இந்த லாஜிஸ்டிக்ஸ் லூப் ஹோலை பயன்படுத்தி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இதை எதிர்த்தும் அரசுக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட அவங்க மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்கன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்களோட நோயாளிகளை பயன்படுத்தி அவங்களோட சேவையை பயன்படுத்தி அவங்களோட தேவை பயன்படுத்தி இருக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் கண்டிப்பா இருக்கணுங்கிறது தான் எங்களோட sir. Not only that, even for UGC regulations, that deemed provision, that also we are it is against certain delays occur beyond the government's wherewithal. அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த 60 நாள் கொடுக்கலன்னா அந்த டீம்ட் அப்ரூவல் அந்த விதியும் கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. சார், இதனால எவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்பட போறாங்க? எவ்வளவு சீட் அதான் அந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 461 இடங்கள் அந்த ஆமா அது ஸ்டேட் கோட்டால இருந்து வெளியில போயிரும். அது மட்டும் இல்லாம அந்த 7.5% 35 சீட் 35 ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல். அதையும் கண்டிப்பாக அது இல்ல கடந்த காலம் எந்த ஆக்ஷன் எடுக்கல. நான் சொல்றேன்ல, கடந்த ஆட்சியில அதாவது என்ஓசி அப்ளை பண்ணல, என்ஓசி கொடுக்கல, என்ஓசி அதனால அதை பேஸ் பண்ணி ஹைகோர்ட் வந்து கொடுக்கலாம், நீங்க கொடுக்காதனால கொடுக்கலாம்னு சொல்லிச்சு. அந்த ஹைகோர்ட் ஆர்டருக்கு அகைன்ஸ்டும் அப்பீல் போல. அதாவது இந்த நோட்டிபிகேஷன் அதாவது 20/5/2026 அந்த தேதியோட நோட்டிபிகேஷன் படிதான் இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் அந்தஸ்து பெற்றிருக்காங்க. அதை நம்ம ஸ்டே வாங்கலன்னா நம்மளுடைய இடஒதுக்கீடு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. We will do from as per the legal as per legal whatever law of the land at that moment, we will definitely implement that. Now, apart from fees, what we are trying to impress is that we will be losing this reservation seats. Can we impress upon them to share seats, at least the new deemed universities? Can we follow the Karnataka model and ask them to share seats? Yes, we'll explore all possible ways to ensure that our the state's interest is protected. வரக்கூடிய ஆண்டுகள்லயும் இதே மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் டீம்டு போயிட்டே இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த இனிமேல் பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகத்துக்கு இன்னும் அந்த துணைவேந்தர் அப்பாயிண்ட் பண்ணல. அந்த கேஸ் இருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி தான் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தெளிவான ஒரு டைரக்ஷன்ஸ் மூலமாக எந்தெந்த கல்லூரியில் என்ஓசி அப்ளை பண்ணாங்களா உடனடியாக ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர்ல நம்ம ஏன் கொடுக்கறோம், கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர்ல அந்த வெல்லின் டைம் அந்த 60 நாளுக்கு ரொம்ப முன்னாடியே எந்தவித லீகல் லூப் ஹோல்ஸ்க்கும் இடம் கொடுக்காம பண்ணணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம். இல்ல சர்ச் கமிட்டில தான் இப்ப என்னன்னா யூஜிசி வந்து அவங்களோட நாமினி ஒரு சர்ச் கமிட்டில அவங்களோட நாமினி இருக்கணும்னு சொல்றாங்க. நாம இருக்க வேணாம்னு சொல்றோம். அவங்க யூஜிசியில அவங்களுடைய கோரிக்கைப்படி நம்ம அவங்களோட நாமினி வச்சிருந்தோம்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் குறைஞ்சிரும். அதனாலதான் டிலே ஆகுது.